வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் பலபலன்னு வச்சு வச்சுருக்கோம். எப்பயும் போல் சாதம் அதை ஒரு கரண்டி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல பலபலன்னு ஜோராக சூடாக இருக்குது தூயமல்லி அரிசி சாதம். அடுத்து மட்டன் குழம்பு சூப்பராக வச்சுருக்கோம் பாருங்கள். பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அதனால் பசங்களுக்காக கொஞ்சம் மட்டன் குழம்பு அதை இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக மணக்க இருக்குது மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வத்த குழம்பு, சுண்டக்காய் வத்த குழம்பு 2 நாளைக்கு முன்னாடி வச்சது தான், சூடு பண்ணி வச்சுருக்கேன். சுவை மாறாமல் அவ்வளோ மணக்க நல்லா இருக்குது. அதை கொஞ்சம் சாதத்துக்கு மேலே போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்குது. நெய் போட்டு சாப்பிட்டா சொல்லவே வேணாம் அதனுடைய டேஸ்ட்டு. அப்புறம் அப்பளமும் அப்பளப்பூவும் பொரித்து வச்சுருக்கோம். அப்புறம் ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல் 2 மாம்பழத்துண்டு. இது நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரொம்ப மாம்பழம் எடுத்துக்க மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க எங்கள் வீட்டில் 2 ஒருத்தர் இருக்கும், அவங்க தான் அதிகமாக சாப்பிடுவோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இது ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எப்பயும் போல் மிளகு ரசம் சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். ஜம்முன்னு மிளகு ரசம் சூடாக இருக்குது. இந்த சாதம் சாப்பிட்டுட்டு தேவைப்பட்டால் சாதம் வச்சுக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ரசம். அப்புறம் ஒரு ஆம்லேட், சூப்பராக ஒரு ஆம்லேட். இந்த வத்த குழம்பு, இந்த ஆம்லேட்டு, மாம்பழம், அப்பளம் ஜம்முன்னு இருக்குங்க. அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.